நாளாகவே இழுத்து போட்டு செய்துவிட்டு கடுமையாக இரவு பகலாக உழைத்து விட்டு உடல் வலியும் மன வலியும் சமாளிக்க முடியாமல் உறவையும் சொந்தத்தையும் பிள்ளைகளையும் உதவிக்கு ஆதரவுக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் எனது அன்பிற்கினிய மீனம் ராசியை சேர்ந்த சகோதர சகோதரர்களை உங்கள் அனைவருக்கும் எனது வணக்கங்கள். இந்த வாரம் உங்களுடைய ராசிநாதனான குரு பகவான் 2க்கும் 9க்கும் உண்டான நீச்ச செவ்வாயோட நட்சத்திரமான மிருகரேசம் 1ஆம் பாதத்தில் செல்கின்றார். இந்த வாரம் உங்களுக்கு, உங்க பிள்ளைகளுக்கு, உங்க குழந்தைகளுக்கு அவர்களுக்காக சில நல்ல காரியங்கள், நல்ல விஷயங்கள், நல்ல செலவுகளை செய்வீர்கள். உங்கள் ராசியிலேயே விரையாதிபதி சனீஸ்வரன், சூரியன், ராகு, புதன், சுக்கிரன் இவ்வளவும் உட்கார்ந்துருக்காங்க. உங்கள் குடும்பத்தையும் உங்கள் வருமானத்தையும் பணத்தையும் தர வேண்டிய செவ்வாய், லாபம் விரயம் இதை தர வேண்டிய சனியோட நத்திரமான பூசம் 1ஆம் பாதத்தில் நீச்சத்தில் போவதா. இந்த வாரம் நீங்கள் கடன் வாங்கியே ஆகணும், வேற வழியே கிடையாது. ஏற்கனவே தர வேண்டிய கடனுக்காக ஒரு இடத்துல வாங்கி கட்டுவீங்க, அல்லது புதிதாக புதிய செலவுகளுக்காக நிச்சயம் கடன் வாங்க வேண்டிய வாரமாக வந்துள்ளது. அதற்கு தான் வரவையும் யோகத்தையும் தர வேண்டிய செவ்வாய் விரையாதிபதி சனீஸ்வரனுடைய நத்திரமான பூசம் 1ஆம் பாதத்தில் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சென்று கொண்டு உள்ளது. இந்த கடன் நல்லதுக்காக, முன்னேற்றத்துக்காக, வளர்ச்சிக்காக, குடும்பத்திற்காக ஏற்படும் விரயமோ தண்ட கடனோ கிடையாது, அது உறுதி. வேற ஒரு நபரிடமிருந்து உங்களுக்கு ஏதாவது பொண்ணோ பொருளோ பணமோ வர வேண்டியது இருந்தால், அல்லது நீங்கள் கொடுத்தது வர வேண்டியது இருந்தால் நிச்சயம் இந்த வாரம் வரும். இருக்கிற வீடு ராசியா இருக்கா, எல்லா பிரச்சனையா இருக்கா, வேற வீட்டுக்கு போனா நல்லா இருக்குமா அப்படிங்கிற சிந்தனை அடிக்கடி வரும். வீட்டையோ இடத்தையோ மாத்திர நேரமோ இதெல்லாம் இப்பெல்லாம் வரல. சரி, எப்பதான் வருது? குரு பயிற்சி, ராகு கேது பயிற்சி 2ம் மே மாசத்துல வருது. இந்த 2 பயிற்சியும் ஏற்பட்ட பின்னால் ராசி அதிபதி குரு பகவான் மிதுனம் ராசியில், ராசிக்கு 4ஆம் இடத்தில் போய் அமரும் பொழுது கண்டிப்பாக ஒரு புதிய வீட்டுக்கு, வசதியான வீட்டுக்கு, ஆடம்பரமான ஒரு பங்களா டைப்ல உள்ள வீட்டுக்கு மாறி போற மாதிரி வரும். அது அப்ப பார்த்துக்கலாம். அது ஜூன், ஜூலை, ஆகஸ்ட் கூட ஆகும். இப்ப வீட்டை மாற்றத்தை பத்தி, இருக்கிற இடத்த மாற்றத்தை பத்தி யோசிக்க வேணாம். மீன ராசிக்கு சனீஸ்வரன் ஜென்ம சனியா அடுத்த 2.5 வருடங்களுக்கு வந்து உட்கார்ந்துள்ளது. ஒன்று போய் ஒன்று ஏதாவது தேவையில்லாத வீண் பிரச்சனைகள், சிக்கல்கள் உங்கள் தடம் மேல வந்து 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 உட்காரும். இந்த பிரச்சனைகளையே நீங்க சமாளிச்சுக்கிட்டு அதை சரிப்படுத்திக்கிட்டே ஓடிட்டு இருப்பீங்க. அதுக்கு பதிலாக நான் ஒரு வழி சொல்றேன், அருமையான வழி. மீனராசி சனீஸ்வரன் யாரு? 11க்கு உண்டான கிரகம். 11ங்கிறது என்ன? வீடு, லாபம், 2 தான். மூத்த சகோதரம். சரி, அடுத்தது விரையாதிபதி. விரயம்னா என்ன? வருமா சம்பாதிக்கிற பணத்தை பூரா விரயம் பண்ணணும். சொத்து, காசு, பணம் எதுவாக இருந்தாலும் சரி விரயமா. இது சனீஸ்வரன் தரணும். அந்த சனி என்ன பண்ணுது? உங்க ராசிலே வந்து உட்காந்து, அப்ப லாபம் என்கின்ற வீட்டையும் விரயம் என்கின்ற கடனையும் சனீஸ்வரன் அடுத்த 2.5 வருடங்களுக்கு தந்தாகும். சரி, இது ஒரு பக்கம். ராசி அதிபதி எங்க போய் உட்கார்றாரு? ராசிக்கு 4ஆம் இடத்துல மிதுனத்துல போய் உட்காருவார் குரு பயிற்சிக்கு அப்புறம். ராகு கேது உங்க ராசிக்கு விரயத்துக்கு வந்துடும். இப்ப ராகு கேது விரயத்துக்கு வந்தா வலுக்கட்டாயமா நீங்க கடனாளி ஆகும். சரி, குரு 4ல் போய் உட்காரப்ப ஒரு ஆடம்பரமான வசதியான ஒரு பங்களா மாதிரி உள்ள ஒரு வீட்டுக்கு, போகியத்துக்கு குடி போகும், அல்லது கட்டணும் அல்லது வாங்கணும். நீங்க இதை எதை செய்யலாம்? ஒரு போகியத்துக்கு வாடகைக்கு ஒரு ஆடம்பரமான ஒரு வீட்டுக்கு குடி போறதுக்கு பதிலாக
இந்த 7 சனியில ஜென்ம சனி 2.5 வருஷம் இந்த காலத்துல கொஞ்சம் முயற்சி பண்ணனா யோசிச்சா உங்களுக்குன்னு உங்க சுய உழைப்பின் மூலியமா ஒரு சின்னதா ஒரு 300 சதுர அடி அல்லது ஒரு 800 சதுர அடி அல்லது ஒரு 400 சதுர அடியிலேயாவது ஒரு மனைக்கோ ஒரு வீட்டுக்கோ சொந்தக்காரங்க ஆகிவிடலாம். நீண்ட கால லோன் மூலியமா இந்த லோனுக்கு உங்களுக்கு வேண்டியப்பட்டவங்க, ஏன்னா சுக்கிரன் உச்சத்துல இருந்து ராசியில 3க்கும் 8க்கும் உண்டான சுக்கிரன் புதனோட சேர்ந்து உங்க ராசிலேயே உச்சத்துல இருக்கிறதுனால ராசி அதிபதியான குரு பகவானோட நட்சத்திரமான போராட்டத்தில் 4ஆம் பாதத்திலே போயிட்டு இருக்கிறதுனால அந்நிய இனம் மொழி சார்ந்த நண்பர்கள், அதிகாரிகள், வங்கி சார்ந்த நபர்கள், இப்படி யாராவது ஒருத்தர் அவங்கள்ட்ட போய் உங்களுடைய முயற்சியை சொன்னா அவங்க சில ஆலோசனைகள் சொல்லி வழிகள் சொல்லி அதன் மூலமாக நீண்ட காலமாக கடன் கட்டுற மாதிரி உங்களுக்கு லோனுக்கு ஏற்பாடு செய்வார்கள். மேற்கொண்டு 10ம் 10ஆவதுக்கு எப்படி நீங்க ஏற்கனவே கடன்லாம் வாங்கியிருப்பீங்க. ஏன்னா 7 சனியில விரைய சனி கடந்த 2.5 வருடங்களா போயிட்டு இருக்கு. அதே மாதிரி மீண்டும் சில கடன்களை வாங்கி இந்த கடனையும் வாங்கி ஒரு நிலத்தின் பேர்ல ஒரு வீட்டின் பேர்ல போட்டு விட்டால் உங்களுடைய எதிர்காலம், உங்களுடைய வாரிசுகள் இவர்களுக்கு மிகப்பெரிய ஒரு ஆதரவாக, ஒரு லாபகரமாக, ஒரு ஆபத்துக்கு உதவுவதாக அந்த சொத்து மாறிவிடும். மீண்டும் 7ல ஜென்மசனி வரணுமா இருந்தால் அடுத்து 27 வருஷம் ஆகும். சரியா? சிறு வயசு நண்பர்களாக இருந்தால் ஓகே. அதே ஒரு நடுத்தர வயசு சகோதரராக இருந்தீங்கன்னா 27 வருஷம் கழிச்சு உங்க வயசு என்னன்னு யோசிச்சீங்க. மனித வாழ்க்கை என்பது இன்பம் துன்பம் இரண்டும் கலந்ததுதான். துன்பத்துக்குள்ளார இன்பம் இருக்கு, இன்பத்துக்குள்ள துன்பம் இருக்கு. சனீஸ்வரனை பொறுத்த வரைக்கும் துன்பங்களை தந்து முடிவில் இன்பத்தை தந்துவிடும். அதனால் சகோதரர்களே, இந்த வாரம் சந்திரன் முதல் கொண்டு 9 கிரகங்களும் அது அமர்ந்திருக்கும் நிலைகளை வைத்து பார்க்கும் பொழுது உங்களுடைய எதிர்கால நன்மைக்காக, லாபத்துக்காக, பாதுகாப்புக்காக, உங்களுடைய வாரிசுதாரர்களின் எதிர்காலம் பாதுகாப்புக்காக ஒரு தெரிஞ்ச நபர் மூலம், வேண்டிப்பட்ட அந்நிய நபர்கள் மூலம் உதவி கேட்டு, சிபாரிசு கேட்டு, கடன் மூலியமாக ஒரு வீட்டையோ நிலத்தையோ ஒரு அசையா சொத்தையோ அல்லது அதற்கு ஈடா நகைகளை, தங்க நகைகளை சேமிப்பாக வாங்குவதற்குரிய சூழ்நிலைகள் இந்த கிரகங்கள் கொடுத்திருக்கு, சிந்தனைகள் கொடுத்திருக்கு. இதை நல்ல விதமாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மீனராசிக்காரர்கள் அறிவு கூர்மையானவர்கள், புத்திசாலித்தனமானவர்கள், பயன்படுத்தி கொள்வீர்கள். ஒருவேளை கெட்ட நேரம், கெட்ட திசா, கெட்ட புத்திகள், அந்தாரங்கள் நடந்து கொண்டிருக்கும் சகோதரி என்ன செய்வார்கள்? ஆன்மீக ரீதியா ஏதாவது வழிமுறைகள் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப விரையாதிபதி சனீஸ்வரன் சூரியனோட ராகுவோட சேர்ந்து மீன ராசியில வந்து உட்கார்றதுனால 8க்கு உண்டான சுக்கிரனும் வந்து உச்சமாகிறதுனால நீங்க என்ன செய்யலாம்? உங்க ராசி பிரகாரம் ஊருக்கு தூரமா பயணம் செய்து சித்தர்களால் மகான்களால் உருவாக்கப்பட்ட திருத்தலங்களுக்கு வடக்கு அல்லது கிழக்கு திசையில் இருக்கும் கோயில்களுக்கு நீங்கள் அமாவாசை, அஷ்டமி, பௌர்ணமி நாட்களில் சென்று வந்தால், ஒரு தடவை போயிட்டு வந்துட்டாலும் மாறாது, குறைஞ்சபட்சம் 8 முறை 8 அமாவாசைகள் அல்லது 8
அஷ்டமிகள் அல்லது 8 பௌர்ணமிகள், எது உங்களுக்கு ஒத்து போகும் அதில் அந்த நாளில் நீங்கள் போகலாம். சித்தர்களுடைய ஜீவ சமாதிகளை வணங்கி வருவோம். அந்த கோயிலுக்கு போறது பெரிதல்ல, அந்த கோயிலில் இருக்கும் கடவுளை வணங்குங்கள். அதை விட முக்கியம், அந்த கோயிலில் ஜீவ சமாதியான சித்தர் பெருமானை நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி சரணாகதி அடைவது. முயற்சி பண்ணி பாருங்கள். நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியப்படும்படி நல்ல மாற்றம் கண்டிப்பாக நடக்கும். வாழ்த்துகள். வணக்கம்.